முருங்கைப்பூ வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல முருங்கைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கடலைப்பருப்பை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சோம்பு, வரமிளகாய், அப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு மீடியமாக வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த மிக்சரை இது கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா ஓரளவு செமி ட்ரை ஆகிற அளவு வதக்குங்க. ரொம்ப ட்ரை ஆக தேவையில்லை. நல்லா செமி ட்ரை ஆகிற அளவு வதக்குங்க. இப்போ இந்த ரெசிபியை முருங்கைப்பூ மட்டும் இல்லைங்க, வாழைப்பூவில் செய்யலாம், சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸில் செய்யலாம், சூப்பராக இருக்கும். பீன்ஸில் செய்யலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் அப்கமிங்கில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இது கூட நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைப்பூ சீசன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைப்பூவை நான் இப்போ இது கூட போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா வதக்கும்போது தண்ணியே சேர்க்க வேணாங்க. முருங்கைப்பூவில் இருக்க தண்ணியே போதுமானது. அதுலேயுமே தண்ணி இருக்கும். நீங்கள் நைட்டு பறித்து வச்சுட்டீங்க ஃப்ரிட்ஜில் அப்படின்னா காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணியே தேவையில்லைங்க, இருக்க தண்ணியே போதும். இப்போ இது கூட உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் துருவல் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தேங்காய் பூ சேர்த்து லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிட வேண்டியது தான். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.